நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன புகழக்கூடாதுன்னு சொல்றோமா? நபிகள் நாயகத்தை வந்து நேசிக்கவும் சொல்றோம், புகழக்கூடாதுங்கிற எங்க கொள்கையா? புகழ்வதற்கு ஆதாரம் புஸ்தகம் போடுவாங்க. ரசூலுல்லாஹ் புகழலாம் பாருங்க. யார் புகழக்கூடாதுன்னு சொன்னா என்னமோ ரசூலுல்லாஹ் திட்ட சொன்ன மாதிரியும், ரசூலுல்லாஹ் யார் புகழ்ந்துராதீங்க, கண்ட கண்ட கழுதையை புகழுங்க அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியும், ரசூலுல்லாஹ்வை புகழ்வதற்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம் காட்டுறாங்க. நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் 1000 ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதற்கு புகழணும். உலகத்தில் ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுவராய் இருந்தால் அதற்கான முழு தகுதி அவங்களுக்கு தான் இருக்கிறது. என்ன புகழ்றது? முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில போய் அவங்களுடைய வீரத்தை புகழ்ந்து சொல்லு. என்னப்பா யார் யாரே வீரங்கிறீங்களே? நபிகள் நாயகத்துடைய வீரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் எவ்வளவு துணிச்சலானவர்கள் தெரியுமா? ஜனாதிபதியாய் இருந்து கொண்டு களத்தில் ஆயுதம் தாங்கி தளபதியாகவும் போரிட்ட அளவுக்கு நபிகள் நாயகம் வீரராக திகழ்ந்தார்கள். வாழ்வீச்சில் வல்லவராக திகழ்ந்தார்கள். ஈட்டி எறிவதிலே வல்லவராக தெரிந்தார்கள். இதையெல்லாம் சொல்லுங்க, அது வீரத்துக்கு எடுத்துக்காட்டு. தன்னந்தனியராக நின்று பல தெய்வங்களை வழிபடுகிற இடத்திலே போய் நின்று கொண்டு ஒரு அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர எதை வணங்காதீர்கள். நாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? பின்னி எடுத்துற மாட்டான். பின்னி எடுத்தானே. அப்ப வீரம்னா என்ன? எத்தனை பேர்னு பார்க்காம, எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பார்க்காம தன்னந்தனியா நின்று கொண்டு அவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி கூட்டத்தை எதிர்த்து நின்றாங்களே, இந்த தைரியம், இந்த துணிச்சல் உலக வரலாற்றுல யாருக்கு இருக்குன்னு கேளுங்க. அதுக்கு பேர் புகழ். நபிகள் நாயகத்தை புகழ்றதுன்னு சொன்னா சினிமாக்காரனையும் கூத்தாடிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே, அந்த மக்கள்கிட்ட போய் உலகத்திலே தோன்றிய மாவீரர், ஒரே வீரர், ஈடு இணை இல்லாத வீரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு போய் சொல்லுங்க. அதுக்கு அது வீரம். எந்த கட்டத்திலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர். நபிகள் நாயகத்தை புகழலாம். எப்படி பண்ணலாம்? அடக்குமுறைக்கு பயந்து விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க வரலாற்றுல. ஆசை வார்த்தைக்கு பயந்து விட்டு கொடுத்தது. என்ன சொன்னாங்களோ 23 வருஷத்துல ஒண்ணு கூட மாத்தினது கிடையாது. 23 ஆண்டுகள் ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கு எதிராக எல்லாரும் திரண்டு வர்றான். பயங்கரமான கூட்டம் எதிர்க்குது. அப்படி மென்மைப்படுத்திக்கிட்டாங்களா? சொன்னதை குறைச்சிக்கிட்டாங்களா? வீரியத்தை இழந்துட்டாங்களா? இல்ல. ஆசைக்கு மயங்கல, அச்சுறுத்தலுக்கும் அஞ்சல. இந்த மாதிரியான ஒரு கொள்கை உறுதியை போய் சொல்லுங்க. மக்கள்கிட்ட போய் அப்படி அடிச்சு சொல்றாங்க. வளைய மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், என்ன சொன்னனோ அதை எங்கேயும் சொல்லுவேன். இத புகழுங்க. நபிகள் நாயகத்தை புகழ்றதா இருந்தா வீரத்தை புகழுங்க. அசைக்க முடியாத கொள்கை உறுதி அதை புகழுங்க. தைரியத்தை புகழுங்க. தைரியம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெரிய படை திரண்டு வருவது போல ஒரு சத்தம் வருது. ஆட்கள் எல்லாம் பயந்து வெளியே வர்றாங்க. என்னாச்சு ஏதாச்சு? எவன படை எடுத்து வர்றாங்களோ, ஊரை தாக்க வர்றாங்களோ, பெரிய கூட்டம் வருதோ, வர்றாங்க. நபிகள் நாயகத்தை காணோம். கூட்டத்தில் எல்லாரும் நிக்கிறாங்க. யார காணோம்? நபிகள் நாயகத்தை காணோம். ஏதோ தூங்குறாங்க போல நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா எங்கே சத்தம் வருது அங்கே இருந்து வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் முந்தி தான் தனியா எந்திரிச்சு அபூ தல்ஹாவுடைய குதிரை இரவல் வாங்கி கொண்டு தன்னந்தனியாக அந்த குதிரை மேல ஆரோகணித்து அமர்ந்து கொண்டு எந்த திசையிலிருந்து எதிரிகள் வருவதாக அச்சப்பட்டு மக்கள் வெளியே லேட்டா வர்றாங்களோ இவங்க முதல்ல போய் தனியா போய் பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் இல்ல, அந்த சத்தத்தை பயந்து பயப்படாதீங்க, எந்த எதிரியும் வர்றேன்னு சொன்னாங்களே. இந்த தைரியம் யாருக்கு வந்த தைரியம்? உலக வரலாற்றுல இப்படியான தைரியம் யாருக்காவது இருக்கா? அப்படின்னு புகழுங்க. இதானங்க புகழ்றது என்பது.